guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இந்த வீடியோவில் சன்ஸ்க்ரீன் பற்றி சில டீடைல்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து, உங்களுடைய தேவை பொறுத்து எது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு பாம் சன்ஸ்க்ரீன்ஸ், ஸ்டிக் சன்ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் க்ரீம் சன்ஸ்க்ரீன்ஸ், ஜெல் சன்ஸ்க்ரீன்ஸ், சீரம் சன்ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு 3 வேரியன்ட் காமிக்க போறேன். இந்த 3 பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் வந்துட்டு இதுல ஏதாவது ஒன்று வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு டிண்டர் சன்ஸ்க்ரீன் காமிக்கிறேன், ஒரு சீரம் பேஸ்ட், அப்புறம் ஒரு ஜெல் பேஸ்ட். அண்ட் இன்னைக்கு நான் இங்க காமிக்க போற எல்லா சன்ஸ்க்ரீன்ஸும் பாத்தீங்கன்னா அது டெர்மாகோல இருந்து. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு ரெகுலரா என்னோட ருட்டன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டெர்மாகோட சன்ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இவங்களது பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் எல்லா ஸ்கின் தேவைகளுக்கும் வந்துட்டு சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ உங்களுடைய மெயின் டார்கெட் வந்து அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி பிக்மெண்டட் ஸ்கின்னா இருக்கு, அதில் எங்கேயா போட்டால் உங்களுக்கு வந்து டல்லா இருக்கு, இல்லைன்னா வெள்ளை பூசின மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்களுடைய மெயின் கன்சர்னா இருக்குன்னா அதுக்கு நீங்க இந்த டெர்மாகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு SPF 50 இருக்கு அண்ட் PA 4+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் E அண்ட் இதுல ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. எல்லா ப்ராடக்ட்லையுமே இவங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இன்விசிபிள் ஜெல் மாதிரி உங்களுடைய ஸ்கின்ல உட்காந்துக்கும். அண்ட் லிட்ரலாக இது ரொம்ப குவிக்காக உங்களுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். ரொம்ப 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 லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் போட்டதுனால இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரீஸினஸோ ஹெவினஸோ இந்த சன்ஸ்க்ரீனில் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் உங்களுடைய ஸ்கின்னை சன் டேமேஜ்ல இருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்துட்டு டார்கெட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் ஏஜிங்கையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண போகுது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் சைடில் இருக்குது, ஹைட்ரேஷனில் வந்து லேக் ஆகுது அண்ட் ரொம்ப ஓவர் பிக்மெண்டடாக இருக்குது உங்கள் ஸ்கின். அதில் ஏதாவது நீங்கள் வெள்ளை அடித்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் தாராளமாக ஆப்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு நான் SPF 50 மேலே இருக்கிறதா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது உங்கள் ஸ்கின் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்ல இருக்குது, அந்த ஒரு க்ளோ வந்து லேக் ஆகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கணும், ஹெவியான ப்ராடக்ட்ஸ் என் முகத்தில் நான் போடவே மாட்டேன் அப்படின்றீங்கன்னா நீங்கள் இந்த சீரம் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் அகைன் ஃப்ரம் த டெர்மாகோ இது யூஸ் பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு SPF 50 அண்ட் PA 4+ இருக்குது. 30 ml ப்ராடக்ட் வருது இந்த ஒரு ட்ராப்பர் பாட்டிலில். அண்ட் இதில் வந்து 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. எல்லாமே ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி நான் காமிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நயசனமைடு இருக்குது. ஸோ இந்த நயசனமைடு உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருக்குன்னா கூட உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்க போது நயசனமைட். ஸோ அதுக்கும் வந்துட்டு நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆக்னே ப்ரோனாவும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த ஒரு லைஃப்லெஸ்ஸான லுக்கோட இருக்குது அப்படின்னா இந்த சீரம் சன்ஸ்க்ரீன் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, குவிக்காக உங்களுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. ஒரு மாதிரி மில்கி ஒயிட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அகெயின் உங்களுடைய ஸ்கின்ல இதில் நயசனமைடு இருக்குது அப்படின்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொஞ்சம் தெரியுது, லைக் நார்மல் இந்த சன்ஸ்க்ரீன் ஜெல்லோட கம்பேர் பண்ணும்போது. பட் டெஃபினட்டாக இது வந்துட்டு ரொம்ப சூதிங்காகவும் லைட்டாகவும் குவிக்காக உங்களுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரியும் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் கொடுக்காத மாதிரியான ஒரு ஃபார்முலேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் இந்த நான் சொன்னால ஆக்னே இருக்குது, நார்மல் டு ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க, ஒரு க்ளோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சீரம் ஹைலரானிக் ஆசிட் பேஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் த டெர்மாகோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இவங்க எவ்வளோ ப்ராடக்ட் அந்த பர்சன்டேஜ் இவங்களுடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் இந்த ஹைலரானிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா 1% இருக்குது அப்படின்றது வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது டெர்மட்டாலஜிக்கலி டிசைன்டு தான், உங்களுடைய ஸ்கின்னுக்கு சேஃபாகவும் தான் இருக்க போகுது. நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு பர்சனலாக இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷரான லுக் வேணும். இந்த ஆயிலியாக டல்லாக ஏதோ க்ரீம் போட்ட மாதிரி இருக்கவே கூடாது, பவுடர் போட்ட மாதிரி இருக்கணும். ஆனால் நான் பவுடர்லாம் போட மாட்டேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரீசெண்டாக என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்தது தான் இது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1% ஹைலரானிக் டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல். இதில் வந்து உங்களுக்கு SPF 60 இருக்குது அண்ட் PA 4+ இருக்குது. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் வருது. இதில் ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ உங்களுக்கு லைட்டாக
அந்த ஒரு வெள்ளை அடித்த மாதிரி ஆன எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தெரியும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிக்மெண்டட் சைடில் இருக்குது, இல்லை ரொம்ப டிஸ்கலர்டாக இருக்குது அப்படின்னா, நிறைய டார்க் பேச்சஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, அப்போது இந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் திருத்துதாக தெரியும். ஓகேவா? ரொம்ப ஈவனாக இருக்காது. ஸோ என்னுடைய ஸ்கின் டோன், என்னுடைய நேச்சுரல் ஸ்கின் டோன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கின் டைப் அண்ட் டோன் இருக்குது அப்படின்னா இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல் உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். என்னை விட பெட்டராக இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து லிட்டரலாக ஏதோ நீங்கள் பிபி க்ரீம் போட்டு பவுடர் போட்டு செட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு வெல்வெட்டி மேட் ஸ்மூத் ஃபினிஷ், லாங் லாஸ்டிங்காக இருக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ். போட்டதும் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சிலாம் வந்து லிட்ரலாக நான் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண மாதிரி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதை மட்டும் போட்டே நான் வந்துட்டு பவுடர்லாம் எதுவுமே போடாமல் தான் என்னுடைய மார்னிங் டைம் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ரூட்டின் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங் ஃபீல் வேணும். வேறு எந்த ப்ராடக்ட்டும் போடாமல் நான் வந்து ரெடியான மாதிரி இருக்கணும் ஒரு நாளுக்கு அப்படின்னும் போது நான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ஆப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்கன்னா இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா அந்த ஈவன் டோன்னஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் கொடுக்க போகுது. இதில் கொஞ்சம் அந்த டிண்ட் இருக்குது, அந்த ஆரஞ்ச் டிண்ட் இருக்குது அப்படின்றதுனால. ஆரஞ்ச் சொல்ல மாட்டேன், அது ஒரு பீச் டிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு உங்களுடைய இந்தியன் ஸ்கின் டோனில் வந்து ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரியோ இல்லைனா அப்படி ரோஸ் பவுடர் போட்ட மாதிரியோ தெரிய போகிறது கிடையாது. அந்த டிஸ்கலரேஷன்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து அழகாக கொஞ்சம் சரி பண்ணும். கொஞ்சம் தான், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகாது. பட் கொஞ்சமாக இருக்கும்போது அது அழகாக இது பேலன்ஸ் அவுட் பண்ணிடுது. அண்ட் நீங்கள் டைம் கொடுக்கணும். போட்டவொடனே பிளெண்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அழகாக உங்களுடைய ஸ்கின்னில் செட்டில் ஆகிடுது. இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களுக்கும் வந்துட்டு சூப்பர் சூட்டபுளாக இருக்க போகுது. அண்ட் ரொம்பவே லைட்டாக மூசியாக வெல்வெட்டியாக இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனுடைய டெக்ஸ்சர். இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கே புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறது வந்து அட்வைசபிள் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் எப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, சூரியன் லிட்ரலாக மறையிற வரைக்கும் உங்கள் முகத்தில் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் கூட ஓகே, பட் அதுக்கு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுங்க. நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் போடலை அதனால் எனக்கு சன்ஸ்க்ரீன் வேணாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் நடுவில் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு ஒரு வாரம் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை வந்துட்டு மறுபடியும் அனுபவிச்சுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நான் 1 மாதம் கிட்ட நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டினில் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான கேர்லாம் வந்து பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இன்டென்சிவான ஸ்கின் கேர், எஃபெக்டிவான ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் அந்த ஸ்கின் கேர்லாம் வேலை செய்கிறதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் யாரோட ஸ்கின் கேர் ரூட்டின் வேணால் எடுத்துக்கோங்க, லைக் நார்மல் யூடியூபர்ஸ் அப்படி நான் சொல்ல, செலிப்ரிட்டிஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் யாராவது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அவங்க மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியான ஒரு விஷயமா வச்சுப்பாங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த சீரம், ஷீட் மாஸ்க் அது இதுன்னு பண்ணிக்கிறதுல நம்ம அடிஷ்னலாக பண்ணுறது. இந்த சன்ஸ்க்ரீன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி. என்கிட்ட இவங்க ரேஞ்சில் இருந்து இந்த மாதிரி பஞ்சாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்து ஸோ இந்த ஒரு ஜானர் பற்றி நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட், Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ தாராளமாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல்சோ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை டெர்மோகோ பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஒரு சப்போர்ட் மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ என்னுடைய கூப்பன் கூட அங்கே வேலிடாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், சன்ஸ்க்ரீன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. நான் லிட்ரலாக என்னுடைய ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்தோடனே என்னுடைய ஸ்கின்னில் வந்து சேஞ்ச் பார்த்து வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ரொம்ப வேர்ஸ் ஆகாமலாச்சும் இருக்குது. டேன் ஆகும், ஆனால் அது ரொம்ப வேர்ஸ் ஆகாமல் இருக்கும். ஆக்னே ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அகெயின் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல்லே வச்சுக்கும். எல்லா விதமான ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருந்துகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே சன்ஸ்க்ரீன் முகத்தை இருந்துகிட்டேலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே ஏர் கண்டிஷனான ஏரியாலையோ இல்லைனா குழுன்னு பனி குட்டுற மாதிரியான ஒரு ஏரியாலையோ இல்லை. லைக் போட்ட மாதிரியே இருக்கிறதுக்கு ஸ்வெட் ஆகும், தொடைப்போம், ரிமூவ் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து நம்ம பல டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது உண்டு. சன்ஸ்க்ரீன்னு கிடையாது, ஸ்கின் கேர்ன்றதே. பட் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் இல்லை பரவாயில்ல நம்ம பண்ணி தான் ஆகணும், இப்படி ஸ்வெட் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்கள் மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு உங்களுடைய ரொட்டீனில் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ உங்களுடைய ஸ்கின்னில் வந்துட்டு மிகப்பெரிய சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. இதோட இதை முடிச்சுக்கிறேன் நான். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.